மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் மனதின் பழக்கச் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். இதுவே நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய சிக்கல். எப்போது பார்த்தாலும் மன அழுக்குகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மன அழுக்குகள் உருவாகிறது, உடன் கவலையும் வருகிறது. மன அழுக்குகள் உருவாவதால் கவலையும் உண்டாகிறது. கவலையை யாருமே விரும்புவதில்லை. அனைவரும் விரும்புவதோ கவலையிலிருந்து விடுபடுவதைத்தான். துக்கங்களிலிருந்து விடுபடுவதையே விரும்புகிறோம். அவ்வாறு விரும்பினாலும் செய்வதோ துக்கங்களை வளர்த்து கொள்வதையே, கவலையை பெருக்கிக் கொள்வதையே. ஏனென்றால் அழுக்கு மேல் அழுக்காக உருவாக்கி கொள்கிறோம். ஒவ்வொரு மனமாசும் நமக்கு கவலையை உருவாக்கவே செய்யும். கோபம், வெறுப்பு, பொறாமை, வாசனைகள், அகங்காரம், இவற்றில் எது உதித்தாலும் பயன் இதுதான். எந்த ஒரு மன அழுக்கு நமது மனதில் உதித்தாலும் முதலில் மனதின் அமைதி கெட்டுவிடுகிறது. நாம் கவலை நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறோம். இது இயற்கையின் மாறாத நியதி. எவ்வளவுக்கெவ்வளவு நமது மன அழுக்கிலிருந்து விடுபடுகின்றோமோ அவ்வளவு அமைதி ஏற்பட்டுவிடும். உண்மையிலேயே நாம் நமது உள்ளத்தின் பரிபூரண அமைதியை அனுபவிக்கலாம். மனமாசுக்கள் அவ்வாறு இருக்கும். இருப்பினும் நாம் முக்தி நிலையை அடைந்துவிட வேண்டும். யாராவது நம்மீது இரக்கம் காட்டுவார்கள், தயவு காட்டுவார்கள், யாருடைய கருணையாவது நம்மீது விழும். இம்மாதிரி விஷயங்களை நானும் வெகு நாட்களாக ஏற்று வந்திருக்கிறேன். யாராவது அருள் புரிவார்கள், கருணை காட்டுவார்கள், ஏற்று வந்திருக்கிறேன். ஆனால் இவை நடப்பதில்லையே. தயவு காட்டுபவரிடம் தயவுக்கு என்ன குறை? உலகில் உள்ள அனைவரும் மனமாசு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் உலகில் உள்ள அனைவரும் கவலை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்? தயவு காட்டுபவர் ஏன் இக்கவலை நிறைந்தவர்கள் மீது கருணை காட்டி மன அழுக்கற்றவர்களாக மாற்றுவதில்லை? ஏன் இவர்கள் அனைவரும் தங்களது துக்கங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவதில்லை? விடுதலை கிடைப்பதில்லை அல்லவா? இதன் மூலம் தெளிவாவது என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்களது மன மாசுக்களிலிருந்து விடுதலை பெற தானே முயற்சிக்க வேண்டும். அதற்காக உள்நோக்கி பார்க்க வேண்டும். அழுக்குகள் நமது உள்ளே உதிக்கின்றன, வெளியே அல்ல. சம்பவங்கள் வெளியே நடக்கின்றன, சம்பவங்கள் வெளியே, ஆனால் நமக்குள்ளே மாசு உதிக்கிறது. எனவே அழுக்குகள் உருவாகும் விதத்தை, நிலையை நாம் அறிந்து கொள்ளாவிடில் அதிலிருந்து விடுபடும் வழியை எப்படி அறிந்து கொள்வது? ஆனால் அழுக்குகளின் இயல்போ மிகவும் ஆழமானது. மிக கடுமையாக உழைக்க வேண்டும். நமது போக்குகளை, மனப்போக்குகளை, ஆழ் மனதின் போக்கை, இயல்பை மாற்றுவது அத்தனை எளிதல்ல. இவ்வேலை நமக்கு உள்ளே செய்ய வேண்டும். வெளியிலிருந்து செய்யப்படும் இச்செயல்பாடுகளும் மிக ஆழமாக பதிந்துள்ள மன அழுக்குகளை விடுவிக்கும் என்பது அசாத்தியம். வேறு ஒருவர் நம்மை ஆழ்ந்த மன அழுக்குகளிலிருந்து விடுவிப்பார் என்பது அசாத்தியம். ஒவ்வொரு மனிதரும் தாமே தமது கடும் உழைப்பால், முயற்சியால் உள்ளே அழிந்து கிடக்கும் மாசினை வேரோடு சேர்த்து எடுக்க வேண்டும். இவ்வழி முழுவதும் அவ்வாறு வேலை செய்வதற்கான பாதையே. உண்மை என்ன? நமக்குள்ளே உள்ள உண்மை என்ன? இதை அறிவதற்காக உழைக்க வேண்டும். நாம் எதையும் அறிந்திருக்கவில்லை, தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது பரம்பரையின் நம்பிக்கை இது என்பதால் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது சாஸ்திரங்கள் இதை கூறுகின்றன என்பதால் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பகவான் புத்தர் கூறினார் என்பதால், மகாவீரர் கூறினார் என்பதால், பகவான் கிருஷ்ணர் கூறினார் என்பதால், முகம்மது கூறினார் என்பதால் இவற்றை நாம் ஏற்றுவிடுகிறோம். இன்னும் சற்று அதிகமாக நமது அறிவால் பாகுபடுத்தி பார்க்கும் தன்மையால், அறிவுக்கு ஏற்றதாக படுவதால் இவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லையெனில் மிகுந்த பக்தி காரணமாக ஏற்றுக்கொள்கிறோம். அறிந்து கொள்வதே இல்லை. அறிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதால் நமது மன மாசுக்களின் இயல்போ, மன மாசுக்கள் உருவாவதோ மாறுவதே இல்லை. மேலெழுந்த வாரியாக சில மாற்றங்கள் வந்தாலும் ஆழத்தில் புதைந்துள்ள வேர்கள் அழிவதில்லை. அறிந்து கொள்ள ஆரம்பித்தால், அனுபவம் மூலம் அறிய ஆரம்பித்தால், நாமே நமது மன மாசுக்கள்
எவ்வாறு வேரோடு வெளியேறுகிறது என்பதை காண முடியும். நாம் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும். நம்மை பற்றிய உண்மைகளை நமது அனுபவங்கள் மூலம் அறிய வேண்டும்.